துபாயோட அடிப்படை கட்டமைப்பு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கட்டமைச்சது. 24 கேரட்னா 100% 999, 24 கேரட் கண்டிப்பாக உண்டு. இன்ஸ்பெக்டர் ஒரு கடையிலையும் கரெக்டாக வருவாங்க. சின்னதாக ஒரு சின்ன பிரச்சனைனாலுமே ஒரு வாரத்துக்கு கடையை வந்து சீல் வச்சு என்ன எதுன்னு என்கொயரி பண்ணி ஒரு வழி பண்ணிடுவாங்க. இந்தியாவோட வாங்குறத விட துபாயில் வாங்குறது விலை குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களா? ஆமாம், இன்னும் தரமாக இருக்கும். விலை விஷயத்தில் எப்படி சார்? மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். 24 கேரட் கோல்டு, இத்தனை பவுண்டு, அதை வந்து திராம்ஸ். ஏன்னா எப்பவுமே UAE திராமும் அமெரிக்க டாலரும் ஃபிக்ஸட். உலகத்தில் எந்த கரன்சி மேலே ஏறுது இறங்கினா கூட இந்த 2 கரன்சி ஏறாது இறங்காது. அங்கேருந்து நிறைய வாங்கிட்டு வந்தால், எக்கச்சக்கமாக வாங்கிட்டு வந்தால், இங்கே வந்து டியூட்டி அதுன்னு போட்டு இதில் எங்கேருந்து வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்றாங்க. அது ஒன்று இருக்குது. ஆனால் இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன அது கோல்டு ஏடிஎம்மா, பைசாவை இதாக இருந்துச்சுன்னா, காயினாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது. அப்போ அதுக்கான ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தானே. அதை வந்து எடுக்கிறதுக்கு அவன் ஏடிஎம் போட்டு வச்சுருக்காங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தங்கம் பற்றி ஒரு பரபரப்பான விஷயங்கள் போயிட்டுருக்கு. தங்கம் வந்து இவ்வளோ விலைகளுக்கு போகுது, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறத பார்க்குறோம். தங்கம்னு எடுத்துக்கிட்டால் துபாய் தங்கம் அப்படின்றது ஒன்று வந்து ரொம்ப இங்கே மக்கள்கிட்ட ஒரு தங்கம் அப்படி வச்சுக்கோங்க. துபாய் தங்கம், தங்கம்னா துபாய், இங்கே வாங்க துபாயில் வாங்க, வரும்போது அங்கே வாங்கிட்டு வாங்க இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இங்கே வாங்குற தங்கத்துக்கும் துபாயுடைய தங்கத்துக்கு என்ன வேறுபாடு? அப்படி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு யதார்த்தமாக, அது உண்மையானதா? உண்மைதான். நான் துபாயில் இருந்திருக்கேன். துபாயில் கோல்டு சூக், SOUK சூக் அப்படின்னா மார்க்கெட், கோல்டு மார்க்கெட். அங்கே வந்து ஒரு தனி கோல்டு மார்க்கெட்டே இருக்கும். அதில் சிந்தகா டன்னல்னு ஒரு டன்னல் இருக்குது தேராவில். ரைட்டில் பார்த்தா மீன் மார்க்கெட் இப்போ மாற்றிட்டாங்க. லெஃப்ட்டில் பார்த்தா கோல்டு சூக்கு, கோல்டு மார்க்கெட். உள்ளே போனோம்னா மீன் மார்க்கெட்டுக்கு போனால் எப்படி சலசலப்பு இல்லாமல் அழகாக ஒரு சிம்மல் இல்லாமல் அழகாக வச்சுருப்பாங்களோ, கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தங்க மார்க்கெட்டில் ஒரு சலசலப்பு இல்லாமல் அழகாக போய் உள்ளே போய் எல்லாம் வந்து வாங்கிட்டு வர அளவுக்கு ரொம்ப அற்புதமான இது தங்கம், கோல்டு மார்க்கெட். இப்போது கோல்டு மார்க்கெட் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. துபாயே பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. கோல்டு அப்படின்னா துபாய் கோல்டு அப்படிங்கிறதுல பியூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். 24 கேரட்னா 100% 999, 24 கேரட்டு கண்டிப்பாக உண்டு. 22 கேரட்னா கண்டிப்பாக 22 கேரட் உண்டு. 18 கேரட்னா 18 கேரட் உண்டு. 13 கேரட்னா 13 கேரட் உண்டு. அங்கே வந்து சேதாரம் கிடையாது. நாங்கள் வந்து அங்கே இருந்தேன், தங்கம் ஜுவல் வாங்கியிருக்கேன். நம்ம கீழக்கரைக்காரங்க கடை ஒன்று, அது பேர் வந்து அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ். அப்புறம் கீழக்கரையில் 2-3 வேறு கடைகள்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தெரியும். அது போக மெயினாக இருந்தது வந்து மலையாளிகள். மலபார் கோல்டாக இருக்கட்டும், அல்லது ஜாய் அலுக்காஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா வந்து அங்கே மலையாளிகளில் ரொம்ப டாமினேஷன் உண்டு கோல்டில். ஸோ அங்கே உள்ளே போனோம்னா ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ரூலர் சொந்தமாக கடை வச்சுருந்தா கூட கோல்டு மட்டும் இல்லை, உணவுப் பொருள்னு வச்சுக்கோங்க, கோல்டு. அதில் போனால் பியூரிட்டியில் சின்னதாக ஒரு சின்ன பிரச்சனைனாலுமே ஒரு வாரத்துக்கு கடையை வந்து சீல் வச்சு என்ன எதுன்னு என்கொயரி பண்ணி ஒரு வழி பண்ணிடுவாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கு இல்லையா, இந்த கோல்டில் அந்த உறுதித்தன்மை, கோல்டு மட்டும் இல்லை, மொத்தத்துக்கே ஒன்றுமே இல்லாத ஒரு பாலைவனத்தை இவ்வளோ தூரம் சோலைவனம் ஆக்கி இவ்வளோ பெருசாக பண்ண முடியும்னா, நம்ம வந்து துபாயோட டார்க் சைடை பேசியிருக்கோம், அந்த மக்களோட விஷயத்தை பேசியிருக்கோம், சூடானில் அவங்க பண்ணுற விஷயத்தை பேசுவோம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் துபாயோட வாழ்க்கை நெறி முறை அப்படி பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்ன வேணாலும் எல்லாம் கிடைக்குது. அங்கே தரமாக கிடைக்குது. இது சும்மா ஒரு இதுக்காக சொல்லுவோமே, அங்கே வந்து ப்ராஸ்டியூட் வேணும், பொண்ணு வேணும்னா பொண்ணு கிடைக்குது. பொண்ணை அனுப்பிச்சி விட்டு பின்னாடியே 4 ரவுடிகளை மாஃபியா வந்துட்டு நீ கூட்டு போனியா பணத்தை எடு அப்படின்னு சொல்லி காமிச்சு, கத்தியை காமிச்சு, துப்பாயை காமிச்சு மிரட்டுற வேலையே அங்கே கிடையாது. இது வந்து மலேசியாவில் இருக்கிறதா கேள்வி. ஓகே, வேறு நாடுகள் இருக்கிறதா கேள்வி. துபாயில் என்ன வேணாலும் கிடைக்குது, எந்த மிரட்டலும் கிடையாது. கையில் காசு வச்சு அப்போ என்ஜாய் பண்ணு. அதே மாதிரி துபாய் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, துபாயோட அடிப்படை கட்டமைப்பு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கட்டமைச்சது. ஸோ துபாய் கோல்டு 22 கேரட் கோல்டு, அப்புறம் 18 கேரட் கோல்டு, இதில் மாதிரி அந்த இத்தனை கேரக்டர். அப்புறம் ஏற்கனவே என்ன சொன்னேன், சேதாரம் இல்லைன்னு சொன்னேன். அங்கே வந்து எப்படின்னா
கோல்டு ரேட் அது புல்லியன் மார்க்கெட் வந்து லண்டனில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டெய்லி. இது வந்து 24 கேரட் கோல்டு இத்தனை பவுண்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை டாலர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து திராம்ஸ், ஏன்னா எப்போவுமே யுஏஇ திராமும் அமெரிக்க டாலரும் ஃபிக்ஸடு. உலகத்தில் எந்த கரன்சி மேலே ஏறுது இறங்குனா கூட இந்த 2 கரன்சி ஏறாது இறங்காது. 3.785 திராம்ஸ் ஒரு டாலர் அப்படின்னு எனக்கு ஞாபகம். ஓகே, ஸோ அதனாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ கோல்டு ரேட் வரும்போது கோல்டு ரேட் டுடேஸ் கோல்டு ரேட் எவ்வளோ, எம்சி மேக்கிங் சார்ஜ். இப்போ மேக்கிங் சார்ஜ் 22 கேரட்டு கோல்டுக்கு மேக்கிங் சார்ஜ் கம்மி. அதாவது பெருசாக மாலை இதெல்லாம் போடும்போது அதில் கம்மி. இந்த மோதிரம் ஸ்டட்டு இதுக்கெல்லாம் வந்து மேக்கிங் சார்ஜ் அதிகம். அதே மாதிரி 18 கேரட் கோல்டு இருக்குல்ல, அதுக்கு 22 கேரட் கோல்டோட 18 கேரட் கோல்டு வந்து மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் அதிகம். 13 கேரட் கோல்டு இருக்குல்ல, அதுக்கான கோல்டு ரேட் கம்மி, மேக்கிங் சார்ஜ் ரொம்ப அதிகம். இது எதுக்குன்னு கேட்டேன். அங்கே போய் எப்போ எங்கேயும் விசாரிப்போம்ல, கேட்டால் இது வந்து 22 கேரட் கோல்டு வந்து செய்கிறது கொஞ்சம் ஈஸி, இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். என்ன சின்ன சின்ன இந்த ஐட்டங்கள் சொல்லும்போது டஃப்பாக இருக்கும். ரொம்ப பிளெயின் ஐட்டங்கள் வந்து மேக்கிங் சார்ஜ் ரொம்ப கம்மி. ரொம்ப வேலைப்பாடுகள் உள்ள ஐட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கு மேக்கிங் சார்ஜ் அதிகம். இது நம்ம வந்து இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டிய எல்லாம் நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் அங்கே துபாயில் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்துருக்கேன். அங்கே போய் போனோம்னா ஏற்கனவே ஒரு கடை இப்போ இருக்கும்போது நம்ம கீழக்கிற கடை வந்து நான் போய் பார்த்துருக்கேன். சொந்தக்கார ஒருத்தர் வேலை பார்த்தாங்க. அவன் வந்து எங்கே ஆள் எங்கே அப்படின்னு கேட்டால் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அக்கௌண்ட்ஸில் இருக்கும்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். போனால் ஆளை காணோம். எங்கேப்பா இருக்கு அப்படின்னா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சவுண்டு வருது. கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி அகலத்துக்கு வந்து குமியலாக வச்சுருக்காங்க நகையை. அதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கான். நான் பார்த்து மிரண்டு போனேன். ஏன்னா அங்கே அவ்வளோ சேஃப்டி. அப்படி உள்ள குமியலாக வச்சுருக்கான். வெளியில் ரோட்டில் எல்லாம் போகிறாங்க வர்றாங்க, ஆட்கள் எல்லாம் போகிறாங்க. அங்கே வந்து இந்த கடையில் போய் மொத்தமாக இது அழுட்டு போனால் டன் கணக்கில் அள்ளலாம். இந்த ஒரு கடை மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா கடைகள். அப்படி போய் மொத்தத்துக்கு வந்து அவர் கொள்ளையடிச்சு போகணும்னு வச்சுங்க, படத்தில் பார்க்குற மாதிரி மொத்தத்துக்கு கொள்ளையடிச்சு போகணும்னு வச்சுங்களேன், ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 70-80 டன்னு கொள்ளையடிச்சு போகலாம். அதுக்கு ஹெலிகாப்டர் வச்சு இதை வச்சு எல்லாம் கொள்ளையடிச்சு பெரிய டீமோடு வச்சு போகலாம். ஆனால் யாரும் போக மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கான பாதுகாப்பு, விசிபிள் பாதுகாப்பு ஒரு பக்கம், இன்விசிபிள் பாதுகாப்பு இன்னொரு பக்கம். அங்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது பாதுகாப்பு. அதே மாதிரி அங்கே நகை கடையில் வந்து நகை வாங்க வருவாங்க. அந்த வர்ற ஆட்களில் கிட்டத்தட்ட 10% 20% வந்து சிஐடிஸ். நகை வாங்குறோம் கூட வருவாங்க, எல்லாத்தையும் கடையை பார்ப்பாங்க. எக்ஸ்கூஸ் மீ, ஹவு மச் திஸ் ஒன் அப்படின்னா அங்கே விலை விசாரிச்சு போவாங்க. எல்லாம் சுற்றுவாங்க. ரெகுலராக வர நகை வாங்க மாட்டாங்க. இந்தியனாக இருப்பான், ஆஃப்ரிக்கனாக இருப்பான், பாகிஸ்தானியாக இருப்பான், பங்களாதேஷியாக இருப்பான், அரபாக இருப்பான், எல்லாம் இருப்பாங்க. அதில் 10-20% வந்து சிஐடிஸ். ஓகே, ஆனால் அது வந்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு யாரும் பக்கத்து இருந்தவங்களாம் டீ கட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்ருப்போம். இப்போ பர்துபேலில் அவங்களாம் பார்த்தா சிஐடியாக இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய சிஐடிஸ் உண்டு. இல்லை, விலை அப்படிங்கிறது இப்போ இந்தியாவோட வாங்குறத விட துபாயில் வாங்குறது விலை குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களா? ஆமாம், ஒன்று தரமாக இருக்கும். விலை விஷயத்தில் எப்படி சார்? என்னென்னா அவங்க வந்து ஒன்லி புல்லியன் மார்க்கெட் என்ன உண்டோ அதுலேருந்து மேக்கிங் சார்ஜ் மட்டும் ப்ளஸ் சேதாரம் இருக்குல்ல, அது கிடையாது. அப்போ சேதாரத்துக்கு உதாரணத்துக்கு சேதாரத்துக்கு வந்து 5% போகிறான்னு வச்சுங்களேன். 5% போட்டால் சேதாரத்துக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட். அந்த விலை வந்து குறையுது. ப்ளஸ் வந்து புல்லியன் மார்க்கெட்டில் எல்லாம் ஒரே ரேட்டு தான். செய்கூலி ஒன்று இருக்குல்ல, செய்கூலி ஒரு பெரிய அமௌண்ட்டு போட்டுட்டு சேதாரம் இன்னொரு அமௌண்ட்டு போட்டு, அது போக தரம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இங்கே 22 கேரட்னா 22 கேரட் கம்பல்சரியாக இருக்கும். இங்கே 22 கேரட் சொல்கிறாங்க. 916 ஹால்மார்க் அப்படின்னு போட்டாங்க இல்லையா, அந்த 916 ஹால்மார்க்கே டூப்ளிகேட்டை போட முடியாதா? நம்ம ஊரில் ஹால்மார்க் டூப்ளிகேட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு கடையில் வாங்கின தங்கத்தை 916 ஹால்மார்க் தங்கத்தை இன்னொரு கடையில் கொடுத்தா வாங்க மாட்டாங்க விற்கிறதுக்கு செகண்ட் கோல்டில். அதே இது துபாயில் வாங்கின தங்கம் பார்ப்பாங்க, பார்த்தா அப்படியே வச்சு பார்த்துட்டு ஓ துபாய் தங்கமா அப்படின்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்குவாங்க. நம்ம ஊர்லேயும் கலப்படம் எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கமாக நான் சொல்கிறதுக்கு வந்து ஒன்றும் இது இல்லை. அப்புறம் விளம்பரம் நிறைய வருது பார்த்தீங்க இல்லையா, அந்த விளம்பரத்தில் எமோஷனலாக சென்டிமெண்ட்டாலாம் பேசி விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, அந்த கடையில் ஒருத்தர் வாங்கி நீங்கள் வந்து இவ்வளோ தங்கம் வாங்கியிருக்கேன், உள்ளே பாருங்கள் இவ்வளோ செம்பு கம்பியை வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் எடுத்தெல்லாம் காமிச்சாங்க ஒருத்தர். அப்போது அதில் கிட்டத்தட்ட அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு 35 கிராம் 70-80 கிராம் பக்கம் மொத்தத்துக்கு பெரிய இது செயின் இதில் உள்ளது. உள்ளுக்குள்ளே கம்பி வச்சுருந்தாங்க. இந்த கம்பியோட வெயிட் வந்து பூரா தங்க ரேட்டில் போட்டிருக்க. கேட்டேன், சப்போர்ட்டுக்கு கம்பி வைக்கிற அந்த கம்பியை தங்க ரேட்டு போட்டோன்னா அந்த டைமில் வந்து அவங்க சொன்ன ரேட் டைமில் வந்து கிட்டத்தட்ட 6000 ரூபா, 5500-6000 ரூபா ஒரு கிராமுக்கு. அந்த கம்பி தனியாக எடுத்தானே 200 ரூபா வரும். அதை வந்து நீ 20-25 கிராம் இதை வந்து தங்க ரேட்டுக்கு போட்டேன்னா அப்போ நீ வந்து வெளியில் விளம்பரத்தில் எமோஷனலாக சென்டிமெண்ட்டாக பேசி இதை பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து ஏமாற்றுதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை யார் கட்டுப்படுத்தணும்னா அதிகாரிகள் கட்டுப்படுத்தணும். அதிகாரிகள் அயோக்கியர்களாக தெரியும் போது
பொதுமக்கள் இப்படி தான் ஏமாற வேண்டியது, வேறு வழியே இல்லை. சரிங்க சார். இப்போ துபாயினுடைய இன்னொரு விஷயம் நமக்கு தங்கத்தை குறித்து பார்க்கும்போது கோல்டு ஏடிஎம் அப்படின்றது துபாயில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று, உலகளாவிய அளவில் பிரபலமானதாக இருக்குது. ஆமாம். இந்த கோல்டு ஏடிஎம் அப்படின்றது என்ன, துபாயில் இது வந்து உலகளாவிய அளவில் ஒரு பிரபலமாக இருப்பதுக்கு என்ன காரணம்? கோல்டு ஏடிஎம்னா ஏடிஎம் உடச்சி திருடிட்டு போக முடியாது. அதான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், விசிபிள் அண்ட் இன்விசிபிள். நம்ம ஊரில் வந்து ரூபா நோட்டு ஏடிஎம்மே அடித்து கொண்டு போயிடறாங்க. கோல்டு ஏடிஎம்னு கட்டி கட்டியாக கோல்டு வச்சா எப்படி திருட்டு போக முடியாதா? கோல்டு வந்து 1 கிராம் காயின், ஒரு 10 கிராம் காயின், அந்த மாதிரி காயினாக அதெல்லாம் வச்சு, இல்லை 500 கிராம் காயின், இதெல்லாம் பாரு இதெல்லாம் வச்சு பணத்தை உள்ளே போட்டு, இல்லை காடை உள்ளே சொருவி எவ்வளவோ அந்த ரேட்டுக்கு வந்து எடுத்துட முடியும். ஏன்னா ஜுவல்லரியாக செய்யும் போது தான் எம்சி மேக்கிங் சார்ஜ் இருக்குது. ஜுவல்லரி இல்லாமல் வெறும் பார் பைசாவை இதாக இருந்துச்சுன்னா, காயினாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது. அப்போ அதுக்கான ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தானே. அதை வந்து எடுக்கிறதுக்கு அவங்க ஏடிஎம் போட்டு வச்சுருக்காங்க. பாய் வந்து அதான் சொல்லலை, ஒரு ஃபார்வேர்டாக மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் அது வந்து உலக அளவில் வந்து ஃபேமஸான, உண்மையிலே ஃபேமஸ் ஆகத்தான் செய்யும். என்ன அது கோல்டு ஏடிஎம்மா? ஆனால் அங்கே வந்து ஏடிஎம்மில் ஒரு தவறான டூப்ளிகேட்டாக வச்சுட்டோம். இப்போ நம்ம ஊர்லேயே வந்து ஏடிஎம்மில் வந்து கள்ள நோட்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உண்டு. உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டாங்க, தெரியாமல் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பேங்க்கில் கொடுத்து மாத்திரலாம் நடக்கும். அங்கே வந்து கள்ள நோட்டு வருது அப்படின்னா எங்கேருந்து வந்து ஏதுன்னு சொல்லி ரூட்டை பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுவாங்க. அங்கே வந்து தண்டனை கண்டிப்பாக உண்டு, யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் உண்டு. ஓகே, அப்போ கோல்டு ஏடிஎம் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். நம்ம மக்கள் வந்து டூர் போகிறாங்கல்ல, டூர் வந்து காசெல்லாம் கொண்டு போகிறாங்க. ஒரே ஒரு விஷயம், அங்கேருந்து நிறைய வாங்கிட்டு வந்தால், எக்கச்சக்கமாக வாங்கிட்டு வந்தால், இங்கே வந்து டியூட்டி அதுன்னு போட்டு இதில் எங்கேருந்து வந்து எதுன்னு ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்றாங்க. அது ஒன்று இருக்குது. ஆனால் இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 180லேருந்து 200 டன் மெட்ரிக் டன் தங்கத்தை வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணலாம், 5% டியூட்டியோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு? ட்ரேடர்ஸ்க்கு. ஏன்னா பொதுமக்கள் வந்து கொண்டு வர முடியாது. கொண்டு வராந்தா இப்போ பெண்கள் என்ன செய்வாங்க, வளையல் போட்டு வரான். அந்த வளையல் போட்டு வரமே எக்கச்சக்கமாக ஒரு 10 வளையல், இங்கே ஒரு 10 வளையல், இவ்வளோ பெரிய செயின் போட்டால் அதை அலோவ் பண்ணுறது. முன்னாடி அலோவ் பண்ணாங்க. பெண்கள் போட்டு வராங்களே, சரி ஓகே. ஆம்பளை வந்து செயின் போட்டுலாம் சொன்னாங்க. செயின் அப்படின்னா நல்லா உருட்டையாக வந்து மாட்டுக்கு போடுற மாதிரி பெரிய செயினெல்லாம் போட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கேன், என்ன நான் வரும்போதே இங்கே கஸ்டம்ஸில் வந்து கேட்பாங்களே, இந்த என்ன இவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கேன். ஆமாங்க, நாங்கள் யூஸ் பண்ணிச்சேன். இல்லையா, பார்த்து யூஸ் பண்ண மாதிரி தெரியல, பளபளன்னு இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு எல்லாம் கேட்பேன். சரி ஓகே, இந்த அங்கே ஒரு லேடி இருக்குது, அங்கே போய் பேசிட்டு அப்படி போங்க அப்படின்னா, அங்கே முடிச்சு ஒரு 5000 கொடுங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு போங்க. அதாவது கஸ்டம்ஸ் அதிகாரி இருக்காங்கல்ல, அதில் வந்து நம்ம ஊரில் மொத்தத்துக்கே அதிகாரிகள், பெரும்பாலான அதிகாரிகள் கேவலமானவங்க. ஓகே, அதுக்காண்டி வந்து கடத்தி கொண்டு வரீங்க யோக்கியமானவங்களா, கடத்தி கொண்டு வரீங்க போகிற அயோக்கியங்க. அந்த அயோக்கியங்களை அப்படியே வெளியே விட்டு டீல் பண்ணி எல்லாம் பேசி முடித்து, இந்த அதிகாரிகள் வந்து அயோக்கியனாக இருக்க போய் தான் நம்ம ஊரில் வந்து இந்த அளவு வந்து லஞ்சமும் ஊழலும் மக்களோட வாழ்க்கை தரம் கீழே இறங்கி இவ்வளோ மோசமாக இருக்குது. காரணம், அதிகாரிகள் மட்டத்தில் ரொம்ப மோசமாக இருக்காங்க, அதை பயன்படுத்துறதுக்கான பொதுமக்கள் மத்தியிலும் கரெக்டாக போயிருக்காங்க. அப்படிங்கிறது தான் துபாயில் அது கிடையாது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், துபாயில் போலீஸ்காரன் லஞ்சம் வாங்க மாட்டான். ஓகே, அதிகாரிகள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ சம்பளம் கொடுத்தா எல்லாம் கொடுத்துட்றாங்க. சம்பளம் கொடுத்தது மட்டும் இல்லை, மனுஷனுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாலும் பத்தாது. ஆனால் தண்டனை உண்டு. அந்த தண்டனை தான் அவங்க வந்து திருத்துது. அதே மாதிரி அந்த கோல்டு இதில் வந்து சின்னதாக வந்து மிஷின் கொண்டு வருவாங்க. அது ஒரு நாள் வந்து பார்த்தா நம்மளை உள்ளே அலோவ் பண்ணலை. எதுக்கோ மாலை பார்க்கணும் போகும்போது அலோவ் பண்ணலை. என்னென்னு கேட்டால் வந்து இன்ஸ்பெக்ஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னாங்க. உங்களுக்கு பார்த்தா எல்லாம் மெயின்லேயே மூடிட்டாங்க. அது மூடுறது வந்து பரபரப்பாக மக்கள் வந்து வாங்குவாங்கல்ல, அந்த டைம் வரவே மாட்டாங்க. அந்த அதிகாரிகள் எப்படின்னா, எனக்கு இது வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் உள்ள ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் வந்து சாயந்தரம் வந்து ஒரு துபாய் டைம், நமக்கும் துபாய்க்கு வந்து 1.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட், 1.5 மணி நேரம் -1.5 hours. இங்கே வந்து 5 மணி, அங்கே 3.5 மணி. அங்கே வந்து 5 மணிக்கு மேலே இல்லை 6 மணிக்கு மேலே பரபரப்பாக இருக்கும். நைட்டு 10, 11 மணி, 12 மணி வரைக்கும் பரபரப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தா மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 11 மணிக்கு மேலே. ஏன்னா ஒரு 1 to 3 வந்து 1 to 4 வந்து கொஞ்சம் பிரேக் டைமில் ஆட்கள் வந்து வாங்க வருவாங்க. அப்போ 12, 1 மணிக்கு முடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 11 மணி வாக்கில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க மெயின்லேயே. என்னென்னா இன்ஸ்பெக்ஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னாங்க. கேட்டால் அதுக்கப்புறம் வந்து அங்கே சொந்தக்காரன்ட்ட கேட்டால், ஆமாம், ஒரு கடையிலையும் கரெக்டாக வருவாங்க, வந்து மிஷின் வைப்பாங்க, ரேண்டமாக அங்கே ஒன்று எடுத்து உள்ளே போடுவாங்க, பார்ப்பேன், ரைட், ஓகே ஒரு 10 சாம்பிள் போட்டு, ஓகே அதில் ஏதாவது ஒரே ஒரு சாம்பிளில் 22 கேரட்டுங்கிறது வந்து ஒரு 21.9 கேரட் அப்படின்னு வந்திருந்தால் கூட அந்த இடத்துல என்ன நடக்கும், அப்படியே அந்த கடையை வந்து அப்படியே சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ணிவிட்டு என்கொயரி அப்படி வந்து 1-2 கடையை மாற்றினது. அதெல்லாம் அது அவங்க மேஜராக அவங்க தவறுலாம் அங்கே இருக்காது. ஏன்னா அங்கே துபாயில் வந்து தவறு பண்ணால் நம்மளுக்கு கடை நடத்த விட மாட்டாங்க, ஒரு வழி பண்ணியும் தெரியும். அதையும் மீறி ஏதாவது அடல்ட்ரேஷன் வரும்ல, அதுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணு சொல்லி பெரிய அளவுக்கு என்கொயரி போட்டு
அப்புறம் தப்பு பண்ணுவாங்களா இந்த மாதிரி நடந்தது. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம். 2003 அது நம்ம அங்கே இருக்கும்போது நடந்தது. 2003 அந்த டைமில் வந்து நம்ம மறைந்த விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில் அங்கே இது நடந்தது, நிகழ்ச்சி நடந்தது ஸ்டார் நைட்டு. அப்போ நான் அங்கே இருக்கேன். அப்போ வந்து ஒரு இது பத்திரிகை சொல்ல நம்ம ஆனந்த விடனுக்காக நான் வந்து ஃப்ரீலான்ஸாக அதெல்லாம் கவர் பண்ணி அனுப்பிச்சேன். ஆனந்த விடனில் வந்தது ஒரு 2 வாரம் அந்த நிகழ்ச்சியை பற்றி வந்தது. அப்புறம் அங்கே துபாயிலேருந்து நான் அதை ஃபோட்டோ இது டீட்டெயில் எடுத்து அனுப்பிச்சி வச்சேன் இங்கே. அப்போது என்னென்னா கோல்டு மார்க்கெட்டு ஹையஸ்ட்டு கோல்டு 2 பேர் வாங்கிட்டு போனாங்க. ஒன்று இவர் வடிவேலு, இன்னொன்று மீனா வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போனதாக கொஞ்சம் ஓரளவு. ஆனால் அதிகமான கோல்டு வாங்கினது வடிவேலு. போனால் எனக்கு இது வேணும் அது வேணும் ரேட்டு. வடிவேலு அங்கே சொல்லுவாங்க வந்து, எப்பா அவர் வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் நினச்சோம், ஆனால் அவர் வந்து நெகோஷியேட் பண்ணார் பாருங்கள் ரேட்டை. அப்படி வேறு வழி இல்லை, நஷ்டத்துக்கு விற்கிற அளவுக்கு விற்றோம் நாங்கள் வேறு வழி இல்லாமல். ஆனால் வாங்கிட்டு போனது வந்து கிலோவில். ஆமாம். அப்புறம் எப்படி கிலோவில் வாங்கிட்டு போனால் இங்கே வந்து டியூட்டியெல்லாம் போடுவாங்கல்ல. ஆனால் அதுக்கும் கட்ட தயாராக. ஏன்னா அந்த துபாய் கோல்டோட பியூரிட்டி சும்மா ஒரே இடைச்செருக்கில் நாங்கள் இருந்து பார்த்ததுனால தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ துபாய் கோல்டை பற்றி பேசினா நம்ம பேசணும், ஜாலியாக பேசிட்டே இருக்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம், பொதுமக்கள் கன்சியூமர்னு சொல்கிறோம் இல்லையா, உபயோகிப்பாளர்கள், நுகர்வோர். அந்த நுகர்வோர் யாரை நம்புகிறாங்க? இந்த கடை நல்லா இருக்கும்னு எப்படி நம்புகிறாங்க? இந்த கடையில் தரம் இருக்கும் அப்படின்னா அந்த அரசு நடத்துகிற அரசு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அரசுக்கு பயந்து இவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. அப்போ பொதுமக்களுக்கு நியாயமானது கிடைக்கும் அப்படிங்கிறது துபாயோட கோல்டில் இன்னொரு நாடு இருக்குது, சிங்கப்பூர். நம்பர் 1 சிங்கப்பூர். அதாவது நீங்கள் போய் அங்கே கடையில் அங்கே போய் கேட்குறீங்க அப்படின்னா என்ன கோல்டு வேணும்னு கேட்பாங்க. ஒன்று சிங்கப்பூர் மேக், துபாய் மேக், அதர்ஸ். ஸோ நம்பர் 1 சிங்கப்பூர். இது ரேட்டில் வந்து மேக்கிங் சார்ஜ் இருக்குல்ல, மேக்கிங் சார்ஜில் இது வந்து 1 கிராமுக்கு 6 திராம் அப்படின்னா அது வந்து சிங்கப்பூர் மேக்கு 7 திராம். இது அதர் மேக் வந்து 4.5 திராம் 5 திராம். 1 கிராம்ங்கிறது வந்து நமக்கு 24 ரூபா 25 ரூபா கணக்கு வச்சுங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி. ஆமாம், இதுதான் சிங்கப்பூர். இது துபாய் கோல்டோட இது ஒரு கதை மாதிரி ஜாலியாக பேசுகிறது தான். ஆனால் என்னென்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு அரசு தன் மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான பொருளை கொடுக்கணும். அந்த அரசு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வியாபாரிகளும் விளைவிப்பவங்க உற்பத்தியாளர்களும் கரெக்டாக இருப்பாங்க. அரசு கொஞ்சம் கவனக்குறை. அரசுங்கிறது யார்? அரசு அதிகாரிகள். அந்த அரசு அதிகாரிகள் சம்பளம் கொடுக்க எல்லாம் கொடுக்குறோம். அதை தாண்டி லஞ்சம் ஊழல்னு சொல்லி அவங்க வந்து கரெக்டாகி போனாங்கன்னா நாசமாக போவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து கோல்டு பற்றி பேசுகிறோம். இது முன்னாடி வந்து சாதாரண கோல்டு அங்கங்கே எல்லாம் வாங்கிட்டோம். அது பூரா வந்து 22 கேரட்னு சொல்லியாச்சுன்னா 17 கேரட்டு 16 கேரட்டு அவ்வளோதான் இருக்கும். 18 கேரட்னு வாங்கியாச்சு அப்படின்னா 12 13 கேரட்டு உள்ள பூரா செம்பை கலந்தே ஆகணும். ஆனால் அதிகமான செம்பை கலந்து தங்கத்தோட விலைக்கு விற்றா அப்படின்னு நம்ம ஊரில் வந்து ஒரு நியாயமே இல்லாத விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த வந்து நம்ம ஊர் வந்து நம்ம அரசு நம்ம இது என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்குறதுலேருந்து தேர்ந்தெடுத்து முடிச்சதுலேருந்து அவங்களுக்கு தேர்தல் செலவுக்கு தேவைப்படுற பணத்துலேருந்து எல்லாமே கரப்ஷன்லேயே ஓடுது. யாரை குறை சொல்கிறது? அப்போ எப்படி வந்தாலும் சரி மேலே ஸ்ட்ராங்காக அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு திமுக அடுத்து ஒருவேளை ஜெயிச்சு வராங்கன்னு வச்சுக்கலேன், அடுத்த 5 வருஷம் 2026லேருந்து 31 வரைக்கும் ஒரு 26, 27, 28 3 வருஷத்துக்கு லஞ்சம் ஊழல் இல்லாமல் வந்து ஒரு சுத்தபத்தமாக க்ளீன் அரசை அமைச்சிட்டு அடுத்த ஒரு 2 வருஷம் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு விட்டாங்கன்னா இந்த 3 வருஷம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் நேர்மை நீதி எது கொஞ்சம் பியூரிட்டி இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா 4வது வருஷம் என்ன ஆகும்னா லஞ்சம் வாங்குறதுக்கோ அல்லது தரம் குறைவான பொருளை தயாரிக்கிறதுக்கோ அல்லது கொஞ்சம் பயம் அப்படி வந்துட்டு கொஞ்சம் பழகிடுவாங்க. அடுத்த ஒரு 4வது வருஷம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ விட்டாங்க அப்படின்னு இருக்கும். 5வது வருஷம் சரி எலெக்ஷன் வருது அதில் எல்லாம் கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னா இந்த 3 வருஷம் நல்ல விதமாக பண்ணுவாங்கல்ல, இதை பார்த்து மக்கள் பாராட்டுவாங்க. இந்த அரசு நல்ல அரசு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு விழுவும். அது நம்ம மக்கள் யோசிக்க மாட்டாங்க. காசை கொடுத்தா ஓட்டு விழுந்துரும் அப்படின்றதுலையே, காசு கொடுத்தே ஆகணுன்றதுலையே எல்லா வகையிலும் கரெக்டாக கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அரசு வந்ததுன்னா இது கோரிக்கையாக கூட வைக்கலாம். வெறும் தங்கத்துக்கு மட்டும் இல்லை, விளைபொருளாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியில் ஐட்டங்களாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும், ரோட்டில் வந்து பூரா வந்து கமிஷன் வாங்கி இன்றைக்கி போட்டால் குண்டு குழியுமாகுது. அங்கே வந்து ஒரு துபாயிலேருந்து ஷார்ஜா வழியே தெய்துன்னு ஒரு ஃபுஜேரா அந்த ரூட்டுக்கு போகிற ரோட்டில் வந்து அடிக்கடி லாரி அங்கே அதிகமாக போகும். அந்த ரோடு வந்து மேடு பள்ளமாக இறங்கி போனது. அந்த கான்ட்ராக்டர் வந்து கேன்சல் பண்ணாங்க. அந்த கான்ட்ராக்ட் யாரையும் இல்லை, அங்கே ஆட்சியாளரோட கான்ட்ராக்ட் அது. அது இனிமேல் உங்களுக்கு வந்து யுவர் நாட் எலிஜிபிள்னு கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா இந்த ரோடு வந்து மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும் இல்லை, நீ இவ்வளோ தரம் குறைவாக இல்லை சார், இவ்வளோ வெயிட்டாக வருது, வெயிட்டாக வந்தால் அதுக்கேற்ற மாதிரி போடு அப்படின்னு. அந்த ஒரு குவாலிட்டி
அடுத்து வந்து வரக்கூடிய அரசுக்கு அது திமுக இருக்கட்டும் எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு ஒரு 3 வருஷமாவது நீங்கள் வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தீங்கன்னா 4வது வருஷம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிடும். துபாயினுடைய நம்ம பல விஷயங்களை பேசியிருக்கோம். இன்றைக்கு அந்த துபாயோட தங்கம் பற்றி வெளியில் ஒரு பிரமை இருக்குது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ரியாலிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்கோம். கண்டிப்பாக துபாயுடைய ஊழல் லஞ்சத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு முறை அடுத்த வாட்டி பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி.